டவுன்ஃபால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நம்ம எல்லாரோட லைஃப்லையுமே ஏதோ ஒரு டைமில் இந்த ஒரு விஷயம் நமக்கு நடந்திருக்கும். மேபி இந்த ஒரு ஃபேஸில் இப்போ நம்ம இருக்கலாம். பொதுவாக இந்த டவுன்ஃபாலான டைமில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை பற்றி ஒரி பண்ணிக்கிட்டு ஏன் நம்ம டவுன்ஃபால் ஆச்சு, நம்ம என்ன தப்பு பண்ணணும்னு அப்படியே யோசிச்சுட்டு இருப்பாங்க. பட் வெரி ஃபியூ பீப்புள் கேன் டேக் திஸ் அஸ் அ ஃபியூவல். அவங்க தான் இது ஒரு ஃபியூவல் மாதிரி எடுத்து அதை ஒர்க் பண்ணுவாங்க. உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூர்யா சார் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 13 வருஷமாக அவருக்கு தேட்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படமே பிளாக் பஸ்டரோ எந்த ஒரு படமே மக்கள் மத்தியில் வரவேற்பு சரியாகவே இல்லை. அவர் படங்கள் எல்லாமே சரியாக போகாமல் இருந்துச்சு. இப்போ ஒரு 13 வருஷம் கழிச்சு அவருடைய திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் அடிச்சிருக்கு. அதே மாதிரி மக்கள் மத்தியில் பயங்கரமான ஒரு வரவேற்பையும் பெற்றிருக்கு. 13 வருஷம் கழிச்சு அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன்ஃபாலாக இருந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவர் மேலே வந்திருக்காரு. அதே மாதிரி நம்ம லோகேஷ் கனகராஜ் அவங்கள எடுத்துக்கலாம். நல்ல டேரக்ஷன் பண்ணி நிறைய மூவிஸ் கொடுத்தாரு. எல்லாருமே அவரோட மூவிஸ் பிடிச்சிச்சு, அவருடைய டேரக்ஷன் பிடிச்சிச்சு. பட் கூலி அப்படின்ற ஒரு படம் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் சரியாக போட மக்கள் எல்லாருமே அதை ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த படம் சரியாக போகிறதுனால அவர் பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்ஃபாலான ஃபேஸில் இருக்கார். மேபி நெக்ஸ்ட் மூவியில் அவர் நெக்ஸ்ட் அவரோட ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதை சரி பண்ணி டவுன்ஃபாலாக மேலே அவர் வரணும்னு நான் நினைக்கிறேன். இந்த டவுன்ஃபால் அப்படின்றது வரதே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம இதோட பெரிய அப்பரான ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்காக தான் இந்த ஒரு டவுன்ஃபால் அப்படின்றது வருது. அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம இதை ஃபியூலாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா சக்ஸஸ் முன்னாடி இருந்ததை விட பயங்கரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.